ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் குக்கிங். வாங்க நம்ம இன்றைக்கி சூப்பராக சுவையான சாப்பிட்டா நல்லா அருமையாக ஒரு வெண்பொங்கல் செய்யலாம். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், இந்த அரிசி வந்து ஒரு ஆழாக்கு பச்சரிசி, அதெல்லாம் அரை ஆழாக்கு பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். பாருங்கள், அரை ஆழாக்கு இது ரெண்டுத்தையும் நம்ம சுத்தமாக வாஷ் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா சுத்தமாக 4-5 தடவை சுத்தமாக கழுவியாச்சு. இப்போ நம்ம 1க்கு 3 மடங்கு தண்ணி போடணும். இது 1.5 இருக்குது, 4.5 அளவு ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. இப்போது இதில் வந்து கல்லுப்பு போட்டுடலாம். கல்லுப்பு இந்த அளவுக்கு போடலாம். இதிலே கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 4 விசில் விட்டுடலாம். பாருங்கள், உஷார் போயிடுது. பொங்கல் கரெக்டான பதத்தில் வந்துடுச்சு. செய்கிறாங்க நல்லா குழம்பு அழகாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிச்சிடலாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுருக்கேன். நம்ம அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். நிறைய நெய் போட்டால் அது நெஞ்சு மேலேயே இருக்க நெய் ஃபுல்லாக, அதனால் நாங்கள் எப்போவுமே கொஞ்சம் கம்மியாகவே போடுவோம். எண்ணெய் வந்து ஒரு 2 கரண்டி அளவுக்கு இதோட நம்ம சேர்த்துக்கலாம். கடுகு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். பாருங்கள், மிளகு இது சீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூன் போட்டேன். முந்திரி வந்து ஒரு 10 உரித்து வச்சுருக்கேன், பிச்சு சின்னதாக அதையும் போட்டாச்சு. இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருப்பு வச்சுருக்கேன், இதையும் இதில் போட்டுடலாம். பாருங்கள், முந்திரியெல்லாம் கரெக்டாக பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம பொங்கல் எடுத்து இதில் போட்டுடலாம். சூப்பரான வெண்பொங்கல் ரெடி. அந்த நெய்யும் எல்லா இடம் பரவுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம இது ஒரு ஆல் பாக்ஸில் போட்டு வச்ச வேண்டியதுதான். இப்போ வெண்பொங்கல் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.